ஹாய் டஜன்ஸ். இப்போ நம்ம ஆர்எம்எஃப்ஓட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை தாண்டா காட்டுறோம். ஒரு ஹில் ஸ்டேஷனை தாண்டா காட்டுறோம். அங்கே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் வந்து டூருக்கு போயிருக்காங்க. ரொம்ப 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட டென்ட்டு கட்டுற அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பழகிட்டு அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து பழகிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் இதுதான், டூர் தான் வந்தது. அதெல்லாம் வந்து பழகுறாங்க. ரொம்பவே ஜாலியாக ஃபன்னியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட பகல் ஃபுல்லாக அந்த திங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்களோட ரெசார்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. அதுவுமே வந்து ஹில்ஸுக்கு நடுவில் தான் அந்த ரெசார்ட்டுமே வந்து இருக்குது. ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த இடம். ரொம்பவே வந்து ப்ரீஸும் இருக்குது. அங்கே வந்து லைட்டாக அந்த தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அங்கே வந்து அந்த கிளைமேட்டே பயங்கர ரொமான்டிக்காக சில்லாக சூப்பராக இருக்குது. அப்போது அந்த நம்மளோட ஆரம்பம் எல்லோரும் படிக்கிற காலேஜ் இருக்குது இல்லையா, அந்த காலேஜில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு போன சில சீனியர்ஸ் இருக்காங்க. ஒரு பேட்ச் வந்து ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப்காக போயிட்டு மற்ற கம்பெனிஸ் அப்புறம் எப்படி சொல்கிறதுனா ஆண்டர்ப்ரெனர்ஸோடலாம் வந்து பேசி அந்த பிஸ்னஸ் நாலேஜெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போயிருந்த ஒரு சில சீனியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து வராங்க காலேஜுக்கு. இந்த டூரில் அப்படியே வந்து அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக பாய்ஸ் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து சும்மா பேசுகிறது, ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து உட்காந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது பாய்ஸில் தான் ஹான் வந்து சொல்கிறான், நம்ம ட்ரூத் ஆர்டர் விளையாடக்கூடாது மச்சி அப்படி சொல்கிறாங்க. லைக் எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. பாய்ஸில் கேர்ள்ஸ்லேயும் ஒரு சிலர் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து ட்ரிங்க் பண்ணல. அப்போது ஹான் தான் சொல்கிறான், நம்ம ட்ரூத் ஆர்டர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ரெடி ஆகும்போது அந்த இன்டர்ன்ஷிப் போயிருந்த சீனியர்ஸ் எல்லாருமே வந்து வராங்க. அதில் ஒரு பர்சன் பயங்கர கூலாக பயங்கர எப்படி சொல்கிறது ஸ்டைலிஷாக செம்மையாக இருக்கார். அவருக்கு பின்னாடி ஒரு பர்சன் செம்ம ஸ்வாகாக அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஆரோட சூப்பராக இருக்கார். இவங்க 2 பேருமே வந்து வராங்க. அவங்கள பார்த்து சீனியர் கேர்ள்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ட்ரூல் பண்ணுறாங்க. பயங்கர அட்ராக்டிவாக இருக்காங்க அவங்க 2 பேருமே. அவங்க பார்த்துட்டு இந்த சைடு நம்மளோட டோலியா தான் கேட்குறா, அது யோங்கி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அப்போது கெரோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுறா, யாருக்கும் தெரியாத மாதிரி. அப்போது டோலியா தான் கேட்குறா, உங்களுக்கு முன்னாடி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க பேர் ஜேஹோப். இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உண்மையான பேர் ஜாங் ஹோசோக். செம்ம கெத்தான சீனியர்ப்பா. இன்டர்ன்ஷிப்புக்கு போய் 6 மாதம் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி காலேஜே ஒரு கலக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு கேட்டுட்ருக்கா. நம்மளோட டோலியாவுக்கு தான் அந்த பர்சனை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பர்சனும் அதாவது ஜியோப்பும் டோலியா வந்துட்டு ஒரு மாதிரி ஓர கண்ணில் அப்படியே பார்த்துட்டே தான் போகிறாரு. லைக் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்ன்ஷிப் போன சீனியர்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு சாயந்தர டைம், இப்போ நைட்லேருந்து கொஞ்சம் சாயந்தர டைம் போய்க்கோங்க. அப்போது கெரோ தான் ஃபோனை எடுத்துகிட்டு காதில் வச்சுட்டு செம்மையாக குதின்னு குதிச்சுட்டு இருக்கா. சுகா வந்துட்டியா, சீரியஸாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. சீரியஸாக தான் கிளம்பி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். எங்கே அப்படின்னு சுற்றி தேடிட்டுருக்கான் அந்த ரெசார்ட்டில். அப்போது 2 ஹேண்ட்ஸ் வந்து அவளை அப்படியே அலேக்காக தூக்குது. அப்படியே தூக்கி அவரை வந்து பார்க்க வைக்கிறாரு. கெரோ தான் ஒரு நிமிஷம் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே சுகாவை பார்க்குறா. என் பொண்டாட்டி பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா அப்படி சொல்கிறான்.
அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிகிள் பண்ணுறா கேரோ கேட்டுட்டு. அப்போ சுகா தான் அவளோட கன்னத்தில் வந்துட்டு ஒரு பெக் பண்ணிவிட்டு எப்படி இருக்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன், ஸ்கூல்லேருந்து என்ன உனக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் என்னோட லவ்வேன்னு ஒத்துக்கிட்டுருக்கேன். இன்னும் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேரோட லிப்லேயே வந்துட்டு சுகா கிஸ் பண்ணுறாரு. கேரோவும் பதிலுக்கு வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் நினச்சிட்டு கேரோ வந்து சுகாவை பார்த்துட்ருக்கா. சுகா வந்து கேரோவை பார்த்து ஒரு ஐவிங் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. அவங்க 2 பேரும் வந்து சீக்ரெட்லி வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அது வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. அப்போது ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுண்டு போட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஐ மீன் ரொம்ப பெரிய ரவுண்ட் கிடையாது, 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் நீங்கள் ஆரம், டோலியா, ஜேஹோப், சுகா, கேரோ, அப்புறம் காய், ஹான் எல்லாருமே இருக்காங்க. உட்காந்து இப்போது இந்த பாட்டிலை வந்து நடுவில் வச்சு சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது அதில் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, விவகாரமான கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது, விவகாரமான டேர்ஸும் வந்துட்டு வருது. அப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹான் சைடை தான் வந்து திரும்புது. ஹான்கிட்ட வந்துட்டு நம்மளோட சுகா தான் வந்து கேட்குறாரு, ஏன்னா ஹான் நீ லாஸ்ட்டாக இப்போ மேட்டர் பண்ண அப்படி சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே ஹானோட மூஞ்சியெல்லாம் வந்து செவக்குதிட்டு, ஏன்டா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படி சொன்னோன்னே, ஏய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சேர் பண்ணுறாங்க. ஹானுக்கு வந்து செய்யாது. அதுவா போன மாதம் 2ஆம் தேதி நினைக்கிறேன் அப்படின்னா, ஏய் யாரா அது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்டிங்க ட்ரூத் ஆர் டேர் சொன்னேன், நான் ட்ரூத் சொன்னேன், நான் ஆன்சர் பண்ணிட்டேன், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். அப்போது அந்த பாட்டில் வந்து ஸ்பின் ஆகி ஆரம் சைடு திரும்புது. அப்போது எல்லாருமே வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கள் உங்களோட ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. ரேஸ் ஆனோன்னா அப்படியே வந்துட்டு ஆரம்ப பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, ட்ரூத் ஆர் டேர் சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, உங்கள் உலகத்திலேயே, அதாவது இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் யார், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆரம் அப்படியே ஹெசிடேஷனே இல்லாமல் உங்களை பார்த்து, இட்ஸ் மை பேபி கேர்ள், இட்ஸ் நன் அதர் தென் யூ, எனக்கு என்னோடய உலகம், என்னோடய எல்லாமே என்னோடய பேபி கேர்ள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, ஷையாக இருக்குது, என்னடா யோசிக்காமல் இப்படி நம்ம பேரை சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் ஸ்மைல் பண்ணலை, அது மாதிரி ஹெட்டை வந்து டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்போது டோலியா தான் அவங்க காதுக்கிட்ட வந்து, கேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொல்லி உங்களோட ஐஸை வந்து ரோல் பண்ணுறீங்க. அப்புறம் ஜியோ நான் ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறான். டே மச்சான், நாங்கள் 2 பேரும் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆளே செட் பண்ணி கமிட்டே ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தாண்டா அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், அவள் என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க 2 பேரும் குசு குசுன்னா பேசிக்கிறாங்க, யாருக்கும் கேட்காத மாதிரி. அப்போது காய் தான் சொல்கிறான், ஏய் உப்பு சப்பு இல்லாமல் இந்த கேம் போயிட்டுருக்குப்பா. சரி, ஃபஸ்ட்டு கொஷினை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணி விடலாம். இல்லை, ஃபஸ்ட்டு டேரை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணி விடலாம். யாருக்கு பாட்டில் போய் நிற்கிதோ அவங்க அந்த டேரை பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? இப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காய் சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் கேரம் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க, வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போது ஏய் ரூல் இஸ் அ ரூல், இந்த கேமை எல்லாருமே ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காடுறீங்க. ஏதோ விவகாரமாக நடக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காய் தான் வந்து சொல்கிறான், சரி இப்போது டேர் தான், யாருக்கு ஸ்பின் ஆகி இந்த பாட்டில் வருதோ அதை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 5 minutes மேக் அவுட் சேலஞ்ச், அதாவது விடாமல் லிப் லாக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லோரும் முன்னாடியும். யாருக்கு இப்போ ஸ்பின் ஆகி வருதோ அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைக் அந்த பாட்டிலோட மவுத் யார் பக்கம் இருக்கோ அவங்களும்
அந்த பாட்டிலோட பாட்டம் யார் பக்கம் திரும்புதோ அவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, அவங்களும் இவங்களும் வந்துட்டு கிஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ரூல். எல்லாருமே எப்படி உட்காந்துருக்காங்கன்னா ஒரு பாய் ஒரு அப்படின்னா எப்படி சொல்கிறது, 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பாய் கேர்ளை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து ஸ்பின் ஆகுது. நீங்கள் வந்துட்டு கடவுளை வேண்டிகிட்ருக்கீங்க. கிரம் அப்படி தான், ஐயையோ யார் கூடயாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்துட்டுருக்கீங்க. டோலியாவும் அப்படி தான். அப்போது காய் தான் டோலியா பார்த்து கேட்குறான், மிஸ் டோலியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒரு வேளை என்னை கிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், அதுக்கு பதிலாக நான் ஃபினைலை குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி டோலியா சொல்கிறா. எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஜியோப் தான் போல்டாக ஒரு மாதிரி ஸ்வாகாக பேசுகிறா இல்லையா, அது வந்துட்டு ஜியோப்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஸ்டைல். அப்போது அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்பின் ஆகி கரெக்டாக அதோட அந்த பாட்டிலோட மவுத் வந்து ஜியோப் பக்கம், பாட்டம் வந்து டோலியா பக்கம் வந்து நிற்குது. அப்போது எல்லாருமே வந்துட்டு ஓன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அப்போது ஜியோப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட பேக் ஹெட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு சுகா வந்துட்டு அவரோட ஷோல்டரில் வந்து டேப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கம்மி ஸ்மெயில் பண்ணுறான். பார்த்த வேண்டா வந்துட்டு ஆரமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான் ஜியோப்பை. கைஸ், கன்சென்ட் இல்லாமல் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜியோ பேச வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ரூல் இஸ் ரூல், கீஸ் ஹர் கீஸ் ஹர் கீஸ் ஹர்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது, என்னடி கேம் இது, ஸோ கன்சென்ட்னு ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டோலியா தான் அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது ஆக்சுவலி. ஏன்னா அவளுக்கு ஆக்சுவலி ஜியோப்பை பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிருது. ஒரு நாள் ஒரு மாதிரி அவளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை டிஸ்கஸ்டிங்காகவோ இல்லை, பட் லிட்டில் பிட் நர்வஸாக இருக்குது. பட் அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் உட்காந்துட்ருக்கா. அப்போது நீங்களும் கிரவும் தான் வாயை பொழந்துட்டு டோலியாவை பார்க்குறீங்க, என்னடிவ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அவனை கிஸ் பண்ணணுன்னா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இவளுக்கு மட்டும் பெருசாக எங்கேயோ மச்சம் இருக்குடி, பாருடி ஜியோக்கிட்ட இருந்து கிஸ் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜியோப் தான் அப்படியே வந்து எழுந்து அப்படியே பக்கத்தில் வந்துட்டு வர்றாரு. டோலியாவுக்கு வந்து பயங்கரமாக ஹார்ட்டெல்லாம் வந்து ரைஸ் ஆகுது. அவள் அப்படியே எழுந்து நிற்கிறா. ஜியோப் தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் முன்னாடியே வந்து நிற்கிறாரு. டோலியா அவரை பார்க்க முடியல, லைட்டாக அவளுக்கு வந்து ஷை ஆகுது, லைட்டாக கீழே குனிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு டோலியா கிட்ட அவரோட கையை வந்துட்டு பின்னிட்டுறாரு. அப்போது டோலியா தான் அவளோட ஹேண்டை வந்துட்டு கொடுக்குறா. நீங்களும் கிரம் வந்துட்டு என்னடி கை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஜியோ அப்படியே டோலியாவோட கையை வந்து கிராப் பண்ணி டக்குன்னு புல் பண்ணுறாரு. டோலியா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பண்ணிவிட்டு ஜியோப்போட செஸ்ட்லேயே போய் மோதுறா. அப்போது ஜியோப்போட ஃபேஸில் வந்துட்டு டோலியாவோட ஹேர் வந்து அப்படியே லைட்டாக ப்ரஷ் ஆகுது. டோலியாவும் ஜியோப்போட ஃப்ரேக்ரன்ஸை வந்துட்டு அப்படியே இன்ஹேல் பண்ணுறா. சுற்றி இத்தனை பேர் இருக்கிறது கொஞ்சம் டோலியாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜியோப் வந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஒன்லி இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து அப்படியே அவளோட கண்ணை வந்துட்டு பார்க்குறாரு. டோலியா வந்துட்டு கண்ணிலேயே ஓகேங்கிற மாதிரி இப்படி லைட்டாக ஒரு சிக்னல் பண்ணுறா. ஜியோப் அவகிட்ட அப்படியே லீன் ஆகி அப்படின்னு சொல்லி ஜென்டிலாக ஒரு அழகான கிஸ் வந்து அவளோட லிப்ஸில் கொடுக்குறாரு. அப்போது டோலியாவும் அவரோட கிஸில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிஃபைங்கான ஃபீல் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஏதோ கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே அவரோட லிப்ஸை எடுக்கலான்னு சொல்லி போகும்போது டோலியா வந்துட்டு அப்படியே ஜியோப்போட லிப்ஸில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அவங்களோட லிப்ஸை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்களோட லிப்ஸ் மீட் பண்ண அந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து 2 பேருமே அவங்களோட லிப்ஸை ஓப்பன் பண்ணி
2 பேருமே. டோலியா வந்து ஜியோப்போட அப்பர் லிப்பை வந்து கிஸ் பண்ணுறா. ஜியோப் வந்து டோலியாவோட லோவர் லிப்பை வந்து கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் பயங்கரமாக அப்படியே மாற்றி மாற்றி லிப்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக டீப்பாக மாறுது. எல்லாரும் அப்படியே ஆன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்களாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. சுகா வந்து செய்யா அப்படியே வந்துட்டு திரும்பிட்டு ஆரமோட ஷோல்டரில் வந்துட்டு மூஞ்சி வச்சுக்கிறாரு. லைக் அவங்க 2 பேரும் வந்துட்டு தே ஆர் டூ கம்ஃபர்டபுள் வித் தெம். பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. காய்ஸ், நான் அலார்ம் செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ டைமர் செட் பண்ணுறேன், மறுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காய் கேட்குறான். கேட்டவுடனே எல்லோரும் வந்துட்டு விழுந்து 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 பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பிகாஸ் அந்த கிஸ் வந்துட்டு டைமை மீறி 5 மினிட்ஸ் தான். பட் ஆக்சுவலி அது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அவங்க 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது டோலியா தான் லைட்டாக ஜியோப்போட செஸ்டில் வந்துட்டு கையை வச்சு புஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே குமிச்சிருக்கா. ஜியோ வந்துட்டு அப்படியே டோலியாவோட கையை பிடிச்சிட்ருக்காரு. லைட்டாக நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஓடிடுறா. லைக் அவளுக்கு வந்துட்டு சிரிப்பாக வருது. அப்படியே வந்துட்டு ஓடிடுறா. ஜியோப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது பயங்கரமாக. அவங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு அவங்களோட கிஸ் வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. 2 பேத்துக்குமே இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிஸ். அவங்க கிஸ் பண்ணதை வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக வந்து மாறிடுச்சு அந்த இடத்துலையே. அப்போது கெரோ தான், டே காய், நீ இப்போ என்ன வேலை பார்த்துருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவுடனே காயை பார்த்து எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போது அந்த அதர் சைடு ஜியோப் தான் டோலியா எங்கே போயிருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. அப்போது டோலியா தான் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் நின்றுட்டுருக்கா. ஜியோப் அப்படியே பின்னாடி வந்து ஹே டால் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னா டோலியா வந்து திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ஹே டால்னு சொல்லி ஜியோ கூப்பிட்டோன்னா அப்படியே வயிற்றுக்குள்ளே வந்துட்டு செம்ம பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டோலியா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸை தான் பார்க்குறாரு. ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் கலைஞ்சு மேலே லிப்ஸு கீழெல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு. அவளும் வந்து அப்படியே லைட்டாக வைப் பண்ணுறா. அவர் வந்துட்டு லைட்டாக ஷை பண்ணுறாரு. பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டானா தட் வாஸ் ஜஸ்ட் டேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நகர்ந்து போக பார்க்குறா. நகர்ந்து போக பார்த்தோன்னே ஜியோப் தான் வந்துட்டு கையை வந்துட்டு பிடிச்சிக்கிறாரு. அப்போது டோலியா வந்து ஜியோப்போட செஸ்ட்டில் போய் பம்ப் ஆகி நிற்கிறா. சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹாபி ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு, இன்றைக்கி நைட் 11:30 PM ஒரு லாங் ட்ரைவ் அரவுண்ட் த மவுண்டன்ஸ் அக்ராஸ் த கிளவுட்ஸ், என் கூட ஜஸ்ட் அஸ். ஓகேண்ணா, இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து டோலியாவை பார்த்து ஒரு ஐவிங் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. அவளோட கையில் வந்துட்டு ஒரு ஷீட் இருக்குது, அதில் வந்துட்டு ஜியோப்போட நம்பர் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு டோலியாவோட வயிற்று ஃபுல்லாக அப்படியே thousands ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படி ஷை ஆகுது அவளுக்கு. அப்படியே அந்த கவரை வச்சு அந்த ஷீட்டை வச்சு அவளோட ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகுது அவளுக்கு. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். ஜியோப் சொன்ன டைமிங்கும் வருது. டோலியா சுத்தமாக தூங்காமல் பில்லோ எடுத்து மடியில் வச்சுட்டு உட்காண்ட்ருக்கா. அப்போது நீங்களும் கேரவும் தான், என்னடா தூங்காமல் உட்காண்ட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுட்ருக்கீங்க. டோலியா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெட்டில் வந்துட்டு உருண்டுட்ருக்கா. ஜியோப் சொன்ன டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனையே பார்த்துட்ருக்கா. ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்போது நைஸாக அவளோட ஷூஸை கழட்டி வச்சுட்டு அந்த ஷூஸை கையில் எடுத்துகிட்டு அப்படியே பூனை மாதிரி நடந்து 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 ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணோன்னா
ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு மேன்லியான வாய்ஸ் கேட்குது. மறுபடியும் வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. ஐயோ காட் அப்படின்னு சொல்கிறா. என்னை கார்டன்லாம் கூப்பிட வேணாம், கால் மீ ஹோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இங்கே பாருங்கள், ஏதோ ஆக்சிடென்டல் ஹேப்பனிங். நம்ம லைக் நடக்கணும்னு இருந்திருக்கு, ஸோ நடந்துடுச்சு. ஆனால் அதுக்காக இந்த டேட்டிங் அது இதெல்லாம் என்னோடய கேரக்டருக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சரி ஓகே விடு, அப்படி செட் ஆகலைன்னா நான் வேறு யார் கூட எதுவும் லாங் ட்ரைவ் போய்க்கிறேன், தட்ஸ் இட் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்கிறான். வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸ்டெல்லா, எஸ், அவன் என் கூட டேட்டிங் போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. சரி, ஐ வில் கிவ் ஹர் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே டோலியாவோட ஐஸ் வந்து வைட் ஆகுது. ஓஹ் அப்படியா, யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹே இங்கே பாரு, நீ வரலன்னு சொல்லிட்டேன், நானும் அதை என்ஜாய் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு லேடி வாய்ஸ் தான் பக்கத்தில் கேட்குது, ஒரு கேர்ளோட வாய்ஸ் தான் பக்கத்தில் கேட்குது. ஹாபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்ருக்கா. ஹோபி, நம்ம வெளியில் போகலாமா இன்னைக்கு, நீ ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போது ஹோபி தான் போகலாமே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து வெளியில் ரெசார்ட்டில் இருந்து பால்கனிலேருந்து பார்த்தா ஹோபியோட கார் தான் அங்கே வந்து நின்றுட்டுருக்கு போல். ஒரு கார் நின்றுட்டுருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது, ஐ மீன் டோலியாவுக்கு தெரியுது. டோலியா வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சைட்லேருந்து ஜேயோப்போட மடி மேலே வந்து ஏறி உட்கார வந்துட்டு போகிறா. அந்த சைட்லேருந்து அப்படியே கட் பண்ணி இந்த சைடு போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே புல் பண்ணுறா அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அப்படியே ஜர்க் ஆகிட்டு வந்து நிற்கிறா. நீங்கள் போக வேண்டிய கார் இது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறத கேட்டவொடனே ஜியோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வருது. இங்கே யாரும் வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஹோபி வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. காரை விட்டு எந்திரிச்சு வெளில வராரு. நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன், சரி ஓகேவா, அதுக்குள்ளே இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இவ ரொம்ப நாளாக என் கூட வரணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால் ஓகே சொல்லிட்டீங்க. இல்லை நானும் ஓகே சொல்லலை, மேபி நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டா நானும் என் முடிவை மாற்றிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட டங்கை வந்துட்டு சீக்கில் போக் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு டோலியா வந்து திரும்பி நின்றுக்கிறா. ஸ்டெல்லா ஓகே அப்படின்னு சொல்லி ஜோப் வந்துட்டு ஸ்டெல்லா கிட்ட கையை காட்டுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவுமே வந்துட்டு போக பார்க்குறா. அப்போது படா அவள் போயிட்டா, நம்மளும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டோலியா கிளம்ப பார்க்குறா. ஸ்டெல்லா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். மறுபடியும் ஹோபி வந்துட்டு ஸ்டெல்லாவை கூப்பிடுறான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு டோலியா தான் வந்துட்டு ஸ்டெல்லாவை பார்த்து சொல்கிறா. இப்போ நீங்கள் எங்கே உட்கார போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை வந்துட்டு உட்கார சொல்லிவிட்டு அப்படியே அவனோட லேப் பக்கத்தில் போகிறா. அப்போ மறுபடியும் டோலியா வந்துட்டு அவளை புல் பண்ணிவிட்டு ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட மடியில் நல்லா ஏறி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த பிளேஸ் இனிமேல் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதை கேட்டவொன்னா வந்துட்டு ஸ்டெல்லாவுக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வருது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஹிலேரியஸாக இருக்குது அவள் பண்ணது. இவளுக்கு ஜேயோப்புக்குமே லைட்டாக சிரிப்பு வருது. இனிமேல் இந்த பிளேஸ் வந்துட்டு உலகத்தில் யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக ஏறி அப்படியே ஜேயோப்போட ஷோல்டரை வந்து பிடிச்சிக்கிறா. என்ன பார்த்துட்ருக்க, வண்டி எடு அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னா வந்துட்டு ஜேயோப் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு காரை எடுக்கிறா. அப்போது ஜேயோப் சொன்ன மாதிரியே லைக் அந்த ட்ரைவ் வந்து ரொம்ப அழகாக அக்ராஸ் த க்ளவுட்ஸ் அரவுண்ட் த மவுண்டன்ஸ் ரொம்ப அழகாக போகுது. சுற்றி ட்ரீஸ், ரொம்பவே ரம்மியமாக இருக்குது அந்த இடம். அவ்வளோ அழகாக அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது டோலியா தான் இப்போ ஆக்சுவலி வந்துட்டு டோலியா வந்து ஜியோப்போட மடியில் தான் உட்காந்துட்ருக்கா. ஜியோப் அப்படியே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஜியோப்போட ஷோல்டர்ஸில் வந்து அப்படியே சாஞ்சு அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கா. அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்க எப்படி அட்ராக்ட் ஆனாங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் யூனிவர்ஸ் மேட் இட் அந்த மாதிரி தான். டோலியாவுக்கு வந்து டக்குனுக்கு முழிப்பு வருது.
ஸ்டெல்லா நீ செட் பண்ணி தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மை டால் இஸ் பிரிட்டி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே டோலியா வந்துட்டு அப்படியே ஜியோப்போட நெஞ்சிலே வந்துட்டு பெரிய ஸ்லாப் கொடுத்துட்டு எனக்கு தெரியும் சரியான ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோப்போட சீக்கில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக பைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். 2 பேரும் சிரிச்சிட்டே வந்து ஹாப்பியாக வந்து அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகான மூனோட வியூ வந்து தெரியுது. அங்கே போய் நிறுத்திட்டு காருக்குள்ளேயே இருந்து கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் அந்த மூனோட வியூவை பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லைக் தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த மூனோட லைட் வந்து அவங்களோட காருக்குள்ளே விழுகுது. வேறு சுற்றி எந்த வெஹிக்கிளோட சத்தம் எந்த சவுண்டுமே இல்லை. பேர்ட்ஸோட சின்ன சின்ன க்ரீப்பிங் சவுண்ட் மட்டும்தான். அந்த மூனோட லைட் அவங்க 2 பேர் மேலேயும் அப்படியே விழுகுது. அவங்க 2 பேரும் அப்படியே பயங்கரமாக பயங்கரமாக வந்துட்டு பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கிஸ் ரொம்ப 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 லென்த்தியாக போகுது. அந்த அதர் சைடு பாய்ஸ் எல்லாம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு நல்லா சரக்கடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட ஆரம் தான் நல்லா ட்ரிங்க் பண்ணுறாரு. அவருக்கு உங்களோட ஃபேஸ் வந்து அவரோட கண் முன்னாடி வந்து போகுது. உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸை கேட்டது, அந்த மெஸ்மரைசிங்கான ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸில் அவர் வந்து மெல்ட் ஆனது, உங்களை முதல்ல பார்த்தது, உங்களை ஃபஸ்ட்டு டச் பண்ணது, உங்களை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது, உங்களை ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது, எல்லா மெமரிஸும் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் வருது. அவர் டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக அப்படியே தலையெல்லாம் ஆட்டிகிட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ சுகா தான் பக்கத்தில் உட்காந்துட்டு யாரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சியர்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சிட்ருக்காங்க. அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாரில் வந்துட்டு அன்ஹோலி சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் தான் வந்து ப்ளே ஆகுது. அந்த சாங்கை கேட்க அந்த சாங்குக்கு பயங்கரமாக ஆரம்பித்து வைப் ஆகுறாரு. நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும்போது அவரோட ட்ராகன் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அது ரெட்டிஷாக இருக்குது. செம்ம போதையில் இருக்கார். அப்படியே ஆரம்போட கண் வந்து டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அவரோட ஃபேஸில் வந்து ஒரு டெவிலிஷான ஸ்மெக் வருது. அவருக்கு உடனே உங்களை பார்க்கணும், உடனே உங்களோட ஃப்ரேக்ரன்ஸை இன்ஹேல் பண்ணணும் போல இருக்குது. அவளோட ஹெட்டை வந்து பேக்கில் த்ரோ பண்ணிவிட்டு அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே வந்துட்டு அவருக்கு உடனே உங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஏர்ஜ் வந்து வருது. நீங்கள் ஒரு சோஃபாவில் அழகாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த சோஃபாலே லே ஆகி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் அப்படியே வந்து லே ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட லிப்ஸ் வந்து ஸ்லைட்லி ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ டிவைன்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு கோல்டன் கலர் நைட் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு உள்ளே எந்த இன்னரும் போடல, ஆக்சுவலி ப்ரேசியஸ் வந்து போடல. ஸோ உங்களோட செரிஸோட ஷேப் வந்து வெளியில் அப்படி வந்துட்டு அது ரிவீலிங்காக தான் தெரியுது. பிகாஸ் தூங்கும்போது யாரும் போட மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு போடல. நீங்கள் பெட்ஷீட் எதுவும் கவர் பண்ணாமல் அப்படியே தான் லேட் ஆகி வந்து படுத்திருக்கீங்க. கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க, மேலே வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க. உங்களோட ஸ்கின் அந்த கோல்டன் கலர் நைட் லைட்டுக்கு ரொம்ப அப்படியே க்ளோ ஆகுது. வெளியிலேருந்து மூன் லைட்டும் வந்து லைட்டாக உங்கள் மேலே படுது. ப்ரீஸில் உங்கள் தலைமுடியெல்லாம் அழகாக வந்து ஆடிட்டு இருக்கு. அப்போது ஆரம் அவருக்கே உரிய அந்த டார்க்கான ஆரோவோட அந்த ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகி அவரோட கண் வந்துட்டு உங்களை தான் சர்ச் பண்ணுது. நீங்கள் அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் கிட்ட வராரு, வந்து நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. உட்காந்து உங்களோட ஃபேஸை வந்து அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட கண்களை அப்படியே பார்த்துட்டு லீன் ஆகி உங்களோட 2 கண்லேயும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறாரு.
அப்படியே அவர் செம்ம போதையாகுது அவருக்கு. அப்படி இவ்வளோ நேரம் அவர் குடிச்சு அவருக்கு இருக்கிற போதையெல்லாம் கிடையாது, ஸ்டெடியாக தான் இருக்கார் அவர். அவரோட கண்ணு மட்டும்தான் சிவந்திருக்கு. பட் உங்களை தொடும்போது, உங்களை கிஸ் பண்ணும்போது அவருக்கு அப்படி ஒரு ஹைப் ஆகுது, பயங்கர ஹை ஆகுறாரு. உங்களோட நெக்கு கிட்ட கையை கொண்டு வந்து அப்படியே உங்களோட பேக் ஹெட்டை வந்து அப்படியே கிராப் பண்ணுறாரு. தூக்கத்துலேயே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி மூன் பண்ணுறீங்க. தேவிகா, என்னோட டச்சஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தூக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ரியலி எனக்கு தெரியும் டி, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக வந்து உங்களோட லிப்பை வந்து பைட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு உங்களோட லிப்ஸை வந்துட்டு பிடிச்சி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு இருக்கிற டயர்டில் அவர் பண்ணுறது எதுவும் வந்துட்டு கிளியராக வந்து தெரியல. பிகாஸ் நீங்கள் நாள் ஃபுல்லாக அலைஞ்சு நல்லா டயர்டாகி தூங்கிட்டுருக்கனால, நம்ம நல்லா தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோவா நமக்கு என்ன ஹேப்பனிங் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட லிப்ஸை லீவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்களோட செஸ்ட் வந்து வெல் ரவுண்டடாக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹிப் வந்து செக்ஸி கர்வ்ஸோடு இருக்குது. அவ்வளோ ஷேப்டாக வெல் டோன்டாக இருக்குது உங்களோட பாடி. அது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் ஐயில் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு பயங்கரமாக வந்து மூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த அவங்களோட செஸ்ட்டை வந்து அப்படியே குறுக்குறுன்னு ஒத்து பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ரேசஸ் போடல இல்லையா, அதனால் அவங்களோட எட்ஜஸ் வந்து அவரோட கண்ணுக்கு வந்து நல்லா கிளியராக விசிபிளாக இருக்குது அந்த லைட்டில். அப்படியே அதை பார்த்துட்டு யூ டென்ட் வேர் எனிதிங் அண்டர் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி லைட்டாக திரும்பி படுக்கிறீங்க. உங்களோட 2 செஸ்ட்டும் நல்லா ஆரம்புக்கு வந்து விசிபிளாக தெரியுது. அப்படியே அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கல்ப் பண்ணிவிட்டு உங்களையும் வந்து பயங்கரமாக அட்மையர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட செஸ்ட் மேலே வந்து கையை வைக்கிறாரு. அவர் திஸ் இஸ் த சாஃப்டஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை டச் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப ஹைப்பாக்கி உங்களோட டிஷர்ட்டை லைட்டாக அப்படியே மேலே வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை வந்து அப்படியே உங்களோட டிஷர்ட்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி பாடியெல்லாம் வந்து ஹீட் ஆகுது. உங்களோட மைண்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாருங்கிறது வந்து அவங்களுக்கு மைண்டுக்கு தெரியல. பட் உங்களோட பாடி வந்துட்டு அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் உங்களோட எட்ஜஸை வந்து அப்படியே பிடிச்சி பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கத்துலேயே ஒரு மாதிரி லைட்டாக ரொம்ப மைல்டாக மூவ் பண்ணுறீங்க. அது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படின்னு சொல்லி மாறி உங்களை வந்துட்டு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைம். அப்படியே உங்களோட டிஷர்ட்டை வந்து ஃபுல்லாக மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட டம்மியில் அப்புறம் உங்களோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். 2 செஸ்ட்டையும் பிடிச்சி பயங்கரமாக சக் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக கான்ஷியஸ்னஸ் வருது. அப்போது லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மைல்டாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நீங்கள் நல்லா தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமாக வந்துட்டு உங்களோட செஸ்ட்டை பிடிச்சி சக் பண்ணுறாரு. அப்போது அவரோட கை வந்துட்டு அப்படியே உங்களோட லோவர் அப்டமனுக்கு கீழே போகுது. பொறுமையாக அந்த இடத்த வந்துட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் மைல்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவனோட இயர்ஸை கொண்டு வந்து உங்களோட லிப்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட மார்னிங் சவுண்ட் அப்படியே ஹாஃப் ஃபேஸில் கேட்டுகிட்டே உங்களோட சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு நல்லா கான்ஷியஸ்னஸ் வருது.
அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை திறந்து முழிக்க போகிறீங்க. அப்போது ஆரம்பம் அவனோட ஃபிங்கர்ஸை வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஒன்றும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப 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 நீடியாக இருக்குது. அங்கேருந்து போகலான்னு சொல்லி எழுந்திரிச்சு போகும்போது அவனுக்கு அவனோட லிப்ஸை வந்துட்டு அப்படியே லைட்டாக லிக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வரான். அப்போ அவங்க பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் நீல் டவுன் பண்ணி திஸ் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட லெக்ஸை லைட்டாக வைப் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் பார்ட்டில் அப்படியே வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஃபுல்லாக இப்போ முழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த வரீங்க. உங்களோட மவுத்தை வந்துட்டு அப்படியே அவனோட ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே லைட் ஆகிட்டான். லைட்டு பேபி கேர்ள் இங்கே பாரு, உன்னை அப்படியே பார்த்து லைட்டாக கொஞ்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ நீ கத்தி ஊற கூட்டினேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே உள்ளெடுத்து சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே உங்களோட ஐஸ் வந்து வைட் ஆகுது. உங்களுக்கு தூக்கத்தில் வேறு அப்படி வந்து பேசினா எப்படி இருக்கும், பயங்கரமாக படப்படான்னு வருது உங்களுக்கு. அப்படியே ஆரம்பம் வந்துட்டு பயந்து போய் அப்படியே ரொம்ப ரொம்ப டெரிபிளான ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இருக்கிற ஃபார்முக்கு எடுத்து உள்ளே இருக்கணும்னு வச்சுக்கோயேன், செத்துருவேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணு ஃபுல்லாக மரண பயத்தோட பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே நீங்கள் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்திட்டு உங்களோட கனவுலேருந்து அப்படியே வந்துட்டு முழிக்கிறீங்க. எஸ், அது வந்து கனவு கிடையாது, அது வந்து ரீகலெக்ஷன் ஆஃப் பாஸ்ட். முன்னாடி நடந்தது உங்களுக்கு திருப்பி இப்போ ஞாபகம் வருது, அதுதான். அப்போது நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. இங்கே அந்த கிளினிக்கில் தான், ஹோம் கிளினிக்கில் தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எந்த பொசிஷனில் அந்த ரூமில் அந்த டூர் போன இடத்துல வந்து படுத்துட்டு இருந்தீங்களோ அதே பொசிஷனில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் விண்டோ இருக்குது. அது கிட்டத்தட்ட அந்த ரூமும் இந்த ரூமும் இட் ஃபீல்ஸ் லைக் சிமிலியர். அதனால் உங்கள் தூக்கத்துலேருந்து வந்ததா இல்லை எப்படி அந்த தாட் வந்து உங்களுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி தெரியல. பட் உங்களுக்கு வந்து அந்த ரீகலெக்ஷன் ஆஃப் பாஸ்ட் வந்து இப்போ நடந்திருக்கு. அப்போது ஆரம்பம் கதவை திறந்துட்டு வந்துட்டு உள்ளே வரான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து அப்படியே பின்னாடி போகிறீங்க. என்ன ஐயோ, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே என்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நீ இப்படி தாண்டி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கனவு கண்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்துட்டு நோட் பண்ணுறீங்க. இல்லை, நீ இவ்வளோ நேரம் நெளிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தா உனக்கு ஏதோ ஞாபகம் வந்து மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மக் பண்ணுறான். இங்கே பாருங்கள், என்னைக்கு இப்படி தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சு என்னை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, முதல்ல எங்கள் அப்பா கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதுக்குள்ளே ஒரு ஃபிங்கரை விட்டு ஆட்டிட்டு, இங்கே பாரு, உன்னை தூக்கிட்டு வந்து திருப்பி கொண்டு போய் உங்கள் அப்பா கிட்ட விடுறதுக்குள்ள சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஹெட்டை வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனாக அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. இப்போவே நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறிய பேபி கேர்ள், இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை பார்த்து சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வெறுப்பாக உங்களோட ஃபேஸை வந்து டர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஆரம்பம் நீங்கள் போட்டுக்கிறதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பும்போது அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் எக்ஸைட்டடாலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல, லைட்டாக வந்து திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட இன்னர்ஸ் கொண்டு எல்லாத்துக்குமே கரெக்டான சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே ஆரம்பம் வந்துட்டு பார்க்குறீங்க. ஆரம்பம் உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மக் பண்ணுறாரு. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உன்னோடது உனக்கு கூட மறக்கும் ஆனால் எனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறீங்க. இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து தட்டி விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பாடி கார்டை தூக்கிட்டு வர சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு பலவந்தமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். சரி, ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.